2 நாள் போதுங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்லாம் தேவையில்லை. உங்க சுகரை குறைக்கணும். அது 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 300 இருந்தாலும் சரி, 2 நாள்ல உங்க சுகரை அழகா குறைக்கிறதுக்குரிய வழியை தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் எந்தவித சைடு எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு குறையும். அதோட இல்லாம குறைஞ்ச சுகரை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ரகசியங்களையும் நாம இப்ப பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பாருங்களேன், இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் சுகர் அதிவேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பரவிக்கிட்டு இல்லை. ஏன்னா இது பரவுறதுக்கு தொத்து நோய் அல்ல, அவங்க உடம்புல உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உணவு புரட்சி, உணவு மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம். சரிங்களா? இதுல எப்படி சுகர் உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே தொப்பை மருந்தெல்லாம் சொல்லியிருக்கேன். தொப்பை வரும் முன்னே, நோய்கள் வரும் பின்னேன்னு. இந்த மாவுச்சத்து என்ன ஆகுது, உள்ள போனா எந்த அளவு அதிகமா போகுதோ அந்த அளவு இன்சுலின் வேணும். இன்சுலின் சுரக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்லுக்கு போகாம ரத்தத்திலேயே தங்கிடும். இப்படி தங்கக்கூடிய நிலைமை தான் சுகர் அப்படின்னு நாம சொல்றோம். சரி, நமக்கு ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நார்மலி அதாவது சுகர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. 21 வகை சுகர் இருக்குன்னு தமிழ் மருத்துவத்துல சொல்றாங்க. அது மேக நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மருத்துவத்துல. ஆங்கில மருத்துவத்துல நிறைய இருக்கு. மேஜரா இருக்கு டைப் 1, டைப் 2, டயபெட்டிஸ் மெலிட்டாஸ் டைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் மெலிட்டாஸ் டைப் 2. இதுலயும் மேஜரா 95% இருக்கிறது டைப் 2 சுகர் தாங்க. அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். டைப் 1ங்கிறது அது வேற, சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜூவினல் சுகர். இது இல்லாம ஃபேமஸா பெண்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு சுகர் இருக்கு. என்ன சுகர் தெரியுமா? கெஸ்டேஷனல் சுகர், அதாவது பேறுகால சர்க்கரை. அது எல்லாத்தையுமே, அதாவது யார் குழந்தை பெரிய குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கெல்லாம் சுகர் வரும். ஓகே, ஒருத்தருக்கு கெஸ்டேஷனல் சுகர் இருக்கு, பேறுகாலத்துல சுகர் உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கு சுகரும் வரும், பைல்ஸும் அந்த நேரத்துல உருவாகும். ஏன்னா குழந்தை பெருசா வளருது இல்லையா, மேல பேங்க்ரியாசஸ் அழுத்தம், அதுதான் சுகரை கண்ட்ரோல் பண்ண சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு நாளம்லா சுரப்பி, அந்த சுரப்பியும் பாதிக்கும். அதே மாதிரி கீழே ஜீரண மண்டலம் இருக்கு, ஜீரண மண்டலத்துக்கு கீழே உங்களுக்கு மலவா இருக்கு, அதை அழுத்துறனால அந்த இடம் பாதிக்கப்பட்டு பைல்ஸ் பிரச்சனையும் வரும். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதுல குழந்தை பிறந்ததும் ஒரு சிலருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சுகர் காணாம போயிடும், ஒரு சிலருக்கு போகாது. அதுக்கு நாம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னா திருப்பி அதை தூரம் அடிச்சு ஒடுக்கிடலாம். பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுக்கும் பயிற்சிக்கும் நீங்க கத்தி வைக்கக்கூடாது, ரண சிகிச்சை வைக்கக்கூடாது. நம்ம கிளினிக்லயே இதுக்கு உமன்ஸ் பைல்ஸ் கேர் சென்டர் தனி விங் இருக்கு. பெண்களுக்காக, பெண்களால் பார்க்கப்படும் மருத்துவம். சரிங்களா? அவங்ககிட்ட நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலே உங்க சிம்டம்ஸை கேட்டு எங்க இருந்தாலும், உலகத்துல எங்க இருந்தாலும் மருந்து அனுப்புவாங்க. எடுத்தீங்கன்னா பக்காவா சரியாகும். இது வரைக்கும் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சிக்கு மருந்து சாப்பிட்டவங்களுக்கு இது வரைக்கும் திருப்பி வந்ததா எங்ககிட்ட எந்த இதுவும் வரல. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்துகள். சரி, நம்ம எங்கேயோ போகிறோம்னு நினைக்கிறோம். இப்ப வருவோம் பாருங்களா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாவுச்சத்து உள்ள போகுது இல்லைங்களா, இதனால அதிகமா மாவுச்சத்து போகும்போது அதை செரிக்க முடியாம சுகர் ஏற்பட்டுடுதுங்க. சரி, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். நான் சுகருக்கு மருந்து சாப்பிட்றோம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷம் சாப்பிட்றோம், 10 வருஷம் சாப்பிட்றோம், 15 வருஷம் சாப்பிட்றோம். என்ன ஆகுது? ஒரு சிலருக்கு கிட்னி போயிடுது, ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது, ஒரு சிலருக்கு கண்ணுல பிரச்சனை, ஒரு சிலருக்கு காலை வெட்ட வேண்டிய நிலைமை. நீங்க ஒண்ணு கேள்வி கேட்கணும், அதை யாரும் கேட்கறது இல்லை. உங்ககிட்ட தான் மருந்து சாப்பிட்றேன், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், பிறகு ஏன் எனக்கு கையை வெட்ட வேண்டிய, காலை வெட்ட வேண்டிய நிலைமை, பிறகு ஏன் கிட்னி ஃபெயில்யூர் ஆச்சு? யாராவது கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. சரி, நீங்க கேட்கலானாலும் பரவாயில்ல, அதுக்குரிய விடையை நான் சொல்றேன். சுகருக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மருந்தை போட்டோ, ஒரு ஊசியை போட்டோ ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை மட்டும் குறைப்பது அல்ல. என்ன அப்படின்னா, ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸு சுகரும் குறையணும், உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நம்ம இந்த சுகரை எதிர்த்து நடக்கிற போராட்டத்துல நம்ம உடம்பு வெற்றி பெற்றிருக்கிறதா அர்த்தம். சரி, இதை எப்படி பண்றது? 3 விஷயம் பண்ணணும். அகாரம், உகாரம், ஔஷதம்ங்கிற 3 விஷயம். இதுல அகாரம்ங்கிறது உணவை தான் நான் இப்ப சொல்லிட்டேன். உகாரங்கிறது உடல் உழைப்பு. நல்லா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஏன்னா எக்ஸசைஸ் செய்யுங்கன்னா யாரும்
டென்ஷன் ஆவாங்க. நல்லா டான்ஸ் ஆடுங்க, நல்லா குதிங்க, நல்லா விளையாடுங்க. இதுவும் இந்த வெளியிலும் உங்களுக்கு என்ன ஆகுனா எனர்ஜி வந்து வெளியே போகும். வெளியே போக போக உங்க உடம்புக்கு நல்லதுங்க. அடுத்து வந்து நல்ல தூக்கம் தூங்குங்க, நல்லதையே நினைங்க. 8 மணி நேரம் தூக்கம் முக்கியம். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து உகாரத்துல சேரும். இது ரெண்டும் செஞ்சாலே உங்களுக்கு சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அண்டர் கண்ட்ரோல்ல வந்துடும். மருந்து தேவைப்படாது. அப்படியும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுப்பா, அப்பதான் மருந்துக்கு வரணும். அது எப்படிப்பட்ட மருந்தா இருக்கணும்? நல்லது செய்யற மருந்தா இருக்கணும். அது என்னங்க நல்லது செய்யற மருந்து? அப்ப கெட்டது செய்யற மருந்து இருக்கா? இருக்குங்க. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மருந்துகளுமே சைடு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். அது கெட்டது செய்யற மருந்துன்னு நாம எடுத்துக்கலாம். நான் வேற யாரும் சொல்லல, நான் என்னுடைய பார்வையில அது மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நல்லது செய்யற மருந்துன்னா எந்த வித சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாத மருந்து அப்படின்னு எடுத்துப்போம். இந்த சுகர்ல என்ன ஆகுது, இப்ப நார்மலா போயிட்டு இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மருந்தை மட்டும் கொடுத்து ரத்தத்துல இருந்து சுகரை குறைச்சிருவாங்க. மற்றபடிக்கு உணவு மாற்றமோ இல்லை வாழ்க்கை முறை மாற்றமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால அதை பேஷண்ட்களுக்கு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இருக்க முடியாது. அதனால ஜென்ரலா எதையாவது சொல்லி விட்டுருவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டு ரத்தத்துல இருந்து சுகர் குறைஞ்சதுமே நல்லா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த குறைஞ்ச சுகர் எங்க போச்சுயா? இப்ப உங்க கையில வந்து 1000 ரூபாய் இருக்கு, ஒரு மாத்திரையை போடுறீங்க, 500 ரூபாய் டக்குன்னு மாறிடுது. அந்த மீதி 500 ரூபாய் எங்க போச்சு? நீங்க யாருக்காவது கொடுத்துருந்தா தானே குறையும். அதே மாதிரி தாங்க, நீங்க மாத்திரை போட்டு ரத்தத்துல இருந்து சுகர் குறைஞ்சுன்னா அந்த குறைஞ்ச சுகருக்கு கணக்கு வேணும். அது என்ன ஆகலாம்? ஒண்ணு யூரின் வழியா போகலாம், இல்ல மாத்திரையினால சமன் ஆகலாம், இல்ல உடல்ல டெபாசிட் ஆகலாம். இந்த 3 வழிகள் எடுத்துட்டீங்கன்னா யூரின் வழியா போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்டினியூவா யூரின்ல போச்சுன்னா யூரின் சீக்கிரம் டேமேஜ் ஆகி கிட்னி சட்னி ஆயிடும். சரிங்களா? அடுத்து சமநிலைப்படுத்துறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மருந்து வேலை செய்யணும் அப்படின்னா மருந்தோட உணவு மாற்றம் வாழ்க்கை மாற்றமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அதனால அதுவும் மோஸ்ட்லி வந்து யாரும் பண்றதில்லை. அப்ப என்னதான் பண்ணுது? ரத்தத்துல இருந்து அழகா போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் போய் உட்காருதாங்க. அப்படி உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த செல்லுங்கிற பெட்டி எப்ப ரொம்பதோ அப்ப வெடிச்சு அந்த ஆர்கான் ஃபெயில்யூர் ஆயிடுது. இப்படிதான் டயாபெட்டிக் காம்ப்ளிகேஷன், கிட்னி ஃபெயில்யூர் ஆகுது, கண்ணு போகுது, காலு போகுதுன்னு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனைகள் வர்றதா நான் ஒரு மேகசின்ல படிச்சிருக்கேன். சரிங்க. நாம உணவு என்ன பண்றது? 4 இட்லி சாப்பிட்றீங்களா? 2 இட்லி சாப்பிடுங்க. ஏன்னா மாவுச்சத்தை குறைச்சாதான் உங்களுக்கு சுகர் குறையும். ஒரு இட்லியில 25 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, 4 இட்லியில 100 பாயிண்ட் ஏறும். 2 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? 50 தானே ஏறும். அப்ப உள்ள போற சுகரையே குறைங்க. அடுத்து வந்து நீங்க கேட்கலாம், சாப்பாடுல வந்து கை வச்சுட்டியாடா, 4 இட்லி சாப்பிட்டுங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டியடா, எனக்கு சக்தி எங்கடா கிடைக்கணும்? உங்களுக்கு மாவுச்சத்தை சாப்பிட்டா தான் சக்தி கிடைக்குமா என்ன? ஏற்கனவே புரதம் கொழுப்பு சொல்லியிருக்கோம்ல, அதை சாப்பிடுங்க. நிறைய காய்கறி, ஒரு 100 கிராம் காய்கறி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 முட்டை சாப்பிடுங்க. இல்லை நான்வெஜ் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டா கட்டாயம் காய்கறி சேர்த்து சாப்பிடணும். அதோட இட்லி தோசை சாப்பிட்டுக்காங்க. அதே மாதிரி மதிய உணவுல ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு நான்வெஜ், இது மாதிரி வகை வகையா ஒரு 4-5 வெரைட்டி பண்ணிக்கோங்க. சோறை வந்து அளவு கம்மியா வச்சுக்கிட்டு சாம்பார், ரசம், குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கப்புல ஊத்தி டேஸ்ட் பண்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு உங்க பக்கமே சைடு வந்து உங்க சைடே வந்து சுகர் வந்து படுக்காது, ஓடே போயிடும். இரவு உணவுலையும் இது மாதிரி பண்ணுங்க. இதுதான் உணவு மாற்றம். உகாரம் வந்து உங்களுக்கு உடல் உழைப்பு. இப்போ மருந்து, நல்லது செய்யற மருந்து உங்களுக்கு நான் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மருந்து சொல்றேன் பாருங்க. நாட்டு மருந்து கடையில போய் கார்போக அரிசி அப்படின்னு ஒரு 75 கிராம் வாங்கிக்கோங்க. சித்திர மூல வேர்பட்டை தூள் ஒரு 75 கிராமு, பரங்கிப்பட்ட தூள் 250 கிராமு, சிலாசித்து பவுடர் ஒரு 50 கிராமு, காட்டு சீரகம் ஒரு 50 கிராமு, கருஞ்சீரகம் ஒரு 50 கிராமு. இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா முறைப்படி சுத்தி செய்து தூள் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? எல்லாம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாமான் அரைச்சிங்கன்னா அது அற்புதமான சுகருக்கு நன்மை செய்யக்கூடிய சுகர் சூரணம். இதை என்ன பண்றீங்க, காலை இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 2 கிராம் இல்லைன்னா ஒரு 2 கேப்சூல் அடைச்சி கேப்சூல் இது மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மருந்தோட இந்த உணவு மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் சொன்னால செஞ்சு பாருங்க. 2 நாள்ல உங்களுக்கு சுகர் குறையதை கண் கூட உணரலாம். அதுவும் எப்படி உடம்பு ஆரோக்கியமா குறைக்கலாம். சரி நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்ன சூட்சமங்கள் இருக்கோ சுகரை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவையும் ஓப்பனா நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தா கமெண்ட்ஸ்ல இன்னும் நிறைய வீடியோ பத்தி போடுங்கன்னு சொல்லுங்க. அடுத்த லைனா
ஒவ்வொரு பிரச்சனையும் சுகர்னால எப்படி காலு போகுது, எப்படி கண்ணு போகுது, எப்படி ஹார்ட் ஃபெயிலியர் வருது, எல்லாமே தனித்தனியா பார்க்கலாம். நான் ரெடி, நீங்க கேட்க ரெடியா? அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கிட்டு வாங்க. அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டாலே நான் உங்களுக்கு அடுத்து பேச ஆரம்பிச்சிடுறேன். சரி, ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.